சாந்தி. 18/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, உங்கள் குறைபாடுகளை அகற்றுவதற்கு முழு முயற்சி செய்யுங்கள். உங்களிடம் குறைவாக உள்ள நற்குணங்களின் அட்டவணை ஒன்றை வைத்திருங்கள். நற்குணங்களை தானம் செய்வதனால் நீங்கள் நற்குணங்கள் நிறைந்தவர்கள் ஆகுவீர்கள். கேள்வி: நற்குணங்கள் நிறைந்தவர் ஆகுவதற்கு நீங்கள் முதலில் பெற்றுக்கொள்ளும் ஸ்ரீமத் எது? பதில்: இனிய குழந்தைகளே, நற்குணங்கள் நிறைந்தவர்கள் ஆகுவதற்கு 1. எவருடைய சரீரத்தையும் பார்க்காதீர்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி ஒரே ஒரு தந்தையை மாத்திரம் செவிமடுத்து தந்தையையே பாருங்கள். மனிதர்களின் கட்டளைகளுக்கு செவிமடுக்காதீர்கள். 2. சரீர உணர்வின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டு தந்தையின் பெயருக்கும் பிராமண குலத்திற்கும் அவதூறு ஏற்படும் வகையான எந்த செயற்பாடுகளிலும் ஈடுபடாதீர்கள். தவறான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களால் தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்கள் ஆக முடியாது. அவர்களே குடும்பத்தின் பெயருக்கு அவதூறு ஏற்படுத்துபவர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. சரீர உணர்விற்கு வரும்போது நிச்சயமாக பாவங்கள் செய்யப்படுகின்றன. சரீர உணர்வுடையவர்களால் தமது இலக்கை அடைய முடியாது. ஆகையால் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கு முழு முயற்சி செய்யுங்கள். தந்தையின் பெயரை அவதூறு செய்யும் வகையான அச்செயலையும் செய்யாதீர்கள். 2. உங்களுக்குள் இருக்கும் நோய்களை பற்றி தந்தையிடம் நேர்மையாக கூறுங்கள். உங்கள் குறைபாடுகளை மறைக்காதீர்கள். உங்களிடம் என்ன குறைபாடுகள் உள்ளன என்று சோதித்து பாருங்கள். இந்த கல்வியின் மூலம் உங்களை நற்குணங்கள் நிறைந்தவர்கள் ஆக்குங்கள். ஆசீர்வாதம்: சேவை செய்யும் போது எந்த ஒரு எல்லைக்குட்பட்ட ராஜரீகமான ஆசைகளில் இருந்தும் விடுபட்டிருப்பதன் மூலம் ஒரு சுயநலமற்ற சேவையாளர் ஆகுவீர்களாக. எந்த ஒரு கர்மத்தில் இருந்தும் விடுபட்டிருத்தல் மற்றும் பற்றற்று இருத்தல் என்பதற்கான அத்தாட்சியை தந்தை பிரம்மா கொடுத்தார். சேவை செய்தல் மற்றும் அன்பை கொண்டிருத்தல் தவிர்த்து வேறு எந்த பந்தனங்களும் இல்லை. எல்லையற்ற உங்கள் சேவையில் ராஜரீகமான ஆசைகளை கொண்டிருப்பதும் உங்களை கர்ம கணக்கின் பந்தனத்தில் கட்டுகின்றன. உண்மையான சேவையாளர்கள் இந்த கர்ம கணக்கிலிருந்தும் விடுபட்டிருக்கின்றார்கள். உங்கள் சரீரத்தின் பந்தனமானது உங்கள் சரீர உறவு முறையுடனான பந்தனமாகும். அவ்வாறே சேவையின் போது சுயநலமான நோக்கத்தை கொண்டிருப்பதும் பந்தனமே ஆகும். இந்த பந்தனத்தில் இருந்து, அதாவது ராஜரீகமான கர்ம கணக்கிலிருந்து விடுபட்டு ஒரு சுயநலமற்ற சேவையாளர் ஆகுங்கள். ஸ்லோகம்: உங்கள் சத்தியங்களை ஒரு ஃபைலில் வைத்திருக்காது முழுமையடைவதன் மூலம் அவற்றை வெளிப்படுத்துங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. பிராமணத்தின் கூட்டின் ராணி தேனினி, ராணேஸ்வர் பாபாவின் கமல வாயுனி. பிராமணத்தின் கூட்டின் ராணி தேனினி, ராணேஸ்வர் பாபாவின் கமல வாயுனி. உடல் மனம் பொருளனைத்தும் தியாகம் செய்தாய் நீ. உடல் மனம் பொருளனைத்தும் தியாகம் செய்தாய்.